எல்லாருக்கும் வணக்கம். மாலை வணக்கம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, கரூர்ல வந்து நேத்து முந்தா நேத்தோ ஏதோ சம்திங் இந்த விஜயோட மாநாடு நடக்கும்போது, விஜய் சாரோடது. இப்போ வந்து இத்தன செத்தாங்க. இது விஜய் தான் காரணம். விஜய வந்து எல்லாரும் கழுவி ஊத்துறீங்க. அது அந்த அளவுக்கு நீ தப்பு. தமிழ்நாடு மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க முதல்ல. அப்ப அது என்னன்னா, இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், பின்ன செந்தில் பாலாஜி, இவங்க எஸ்பி வேலுமணி, இவங்க எல்லாருமே வந்து அவங்கவங்க சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கு வேண்டி இப்படி தரத்தான் பிடிச்சி அலைகிறான். ஏன்னா எவனுமே அரசியலுக்கு வரவும் நல்லது யார் பண்ண போகிற மு.க. ஸ்டாலினுக்கு இத்தனை வருஷம் இருந்தால் இப்படி ஒரு வெங்காயம் பண்ண தமிழ்நாட்டில். இந்த தமிழ்நாடு மக்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தால் கொஞ்சம் நினச்சி பாருங்க என்ன. ஏன்னா பொதுவாக ஒரு ஜெண்டரில் வந்து இப்போ வந்து இவன் எல்லாம் எடுக்கிற 1000 ரூபா 10 மாதம் மாதம் கொடுக்குறது ஒரு ஏழைப்பாள மக்களுக்கு என்னென்ன பண்ணலாம். ஆனால் மு.க. ஸ்டாலின் இந்த ஆட்சியில் வந்து இப்போ அந்த ஒன்றுமே இல்லை. இப்போ விஜய் சார் வந்து இப்போ செத்தது வந்து நான் பாவம் தான். அதை எதிர்த்து இவங்க நல்ல ஒரு இது கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. இது என்னன்னா வேணும்னே யாரோ பண்ணிக்கிறாங்க தெரியும் கேட்டப்போ. இப்போ அது உண்மை. வேணும்னே ஏதோ பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து துக்கமான ஒரு சின்ன குழந்தை எல்லாமே செத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த ஓட்டு டிஆர்பிக்கு வேண்டி பல கட்சிகள் பல இதில் எல்லாமே பண்ணுறாங்க, புரிஞ்சுங்களா. ஆனால் தமிழ்நாடு மக்கள் வந்து கொஞ்சம் நினச்சி பாருங்க. இந்த யூடியூபர் ஆகிட்டு இந்த ட்ரெண்டிங் ஆகிறவங்க, பின்ன இன்ஸ்டாவில் சம்பாதிக்கிறவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் நினச்சி பாருங்க. இப்போ வந்து ஒரு ராஜா வந்து உலகத்தில் ஆண்டானா அது அவனே ஆள முடியாது. மாற்றி மாற்றி வரணும்ல. இப்போ 2026 வந்து விஜய் சார் வரவேற்ப வேண்டிய விஷயம்தான். அது வந்து அவரே எதுக்கு எல்லாமே தாக்கி பேசுகிறாங்க எல்லா கட்சியில் ஆகிட்டு. ஏன் ஒரு ஆள் முன்னுக்கு நான் குத்தம் ஏன் இப்போ மு.க. ஸ்டாலின் தான் ஏதாவது பட்டப்பட்டு கொடுத்தீங்களா? அவர் மட்டும் தான் ஏதாவது உலகத்தில் வந்து ஆளணும்னு இல்லை தானே. யார் வேணால் வாழலாம். ஆனால் மக்கள் நீங்கள் தான் தீர்மானிக்கணும் எல்லாமே. இது வேண்டி நான் வந்து டிஆர்பிக்கு வேண்டியோ இல்லை இந்த யூடியூப்பை சம்பாதிக்கணுமோ அந்த ஏக்கத்தில் சொல்லலை. இல்லை நீங்கள் ஸ்ட்ரைக்கு பண்ணாலும் சரி பண்ணாமல் போனாலும் சரி, இல்லை கமெண்ட் எனக்கு கணிப்பு பிரச்சனை இல்லை. பொதுவாக ஜெனரலாக கருத்துக்கள் இது அவ்வளோதான். இது பிடிச்சவங்க பிடிச்சிருந்தவங்க இல்லைன்னா ஓகே விட்டுருங்க. அவ்வளோதான் மக்களை. ஏன்னா 2026 வந்து தமிழ்நாடு வந்து புத்தாண்டாசு நல்லா வாழ்ந்துட்டு. ஏன்னா இவங்க ஆட்சியில் எத்தனை ரேப்பு கேஸு, எத்தனை கொலை குத்தம், என்னமோ நிறைய நடக்குது தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாடு மக்கள் வந்து கொஞ்சம் கூட இங்கே புரிய மாட்டேங்குது. அது ஏன் புரிய மாட்டேங்குது? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ இது விஜய் சாரை வந்து இப்போ அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிற யாதங்கத்தில் இந்த சதி வேலை நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக ஜெண்டரில் அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு ஆள் புதுசாக செந்தில் பாலாஜிக்கு என்ன இல்லை எல்லாமே இருக்குது தான். இளமே சொத்து நிறையா இருக்குது. எஸ்பி வேலுமணி ஆகட்டும், மு.க. ஸ்டாலின் ஆகட்டும். ஏன் அவங்க குடும்பம் வராங்க எல்லாரும்? ஏன் புதால் வந்து என்ன போவோம் பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.